தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே ரொம்ப நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது கிட்ஸ் ட்ரெஸ் தைக்கிறதுல ஆல்ரெடி நீங்கள் சட்டை எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த குழந்தைக்கு எப்படி ஸ்கர்ட், அதாவது பாவாடை எலாஸ்டிக் வச்சு சைடில் ஜிப்பு வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வரைக்குமே இந்த வீடியோவோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்காட்டி, அதாவது பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு எப்படி ட்ரெஸ் வெட்டுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். பார்ட் 2ல் இந்த குழந்தைக்கு எப்படி சட்டை தைக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்காட்டி மேலே கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதற்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். இன்னுமே நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போது இந்த பாவாடை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த பாவாடையோட இருக்கக்கூடிய இடுப்போட எலாஸ்டிக் அளவை விட கொஞ்சம் லூஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய அளவை விட நம்ம எலாஸ்டிக்கோட அளவு மொத்த சொத்தளவுக்கும் ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலாஸ்டிக் வச்சு தைக்கிறது அண்ட் ஆல்சோ சைடில் ஜிப்பு வச்சு தைக்கிறது அண்ட் ஆல்சோ இதுக்கு 2 கொக்கி வைக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பாவாடை அந்த சின்ன குழந்தைக்கு போடுறதுக்கு அண்டு கலட்டுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சைடில் வைக்கக்கூடிய சின்ன ஜிப்பு, இன்னர் ஜிப், பெல்ட்டுக்கு உண்டான துணி, கீழே பட்டி கடிக்கக்கூடிய துணி. இது ஜிப்பை நீங்கள் நார்மல் ஜிப்பை யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கு இன்னர் ஜிப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எந்த மாதிரியான ஜிப் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான ஜிப் வேண்டுமானாலும் வைக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதில் உள்ள லைனிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இதில் இன்னோட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இன்னோட் பண்ணுற மாதிரினா லுங்கி மடித்து தைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட தைக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம். மடித்து தைச்சி மேலே அமுக்கு தையல் போட்டோம்னா அதற்கப்புறமா கீழே நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வெட்டும்போதே இதில் பார்த்துருப்பீங்க, இந்த பாவாடைக்கு லைனிங்கும் பார்டர் வரும், கீழே மெயின் பீஸும் பார்டர் வரும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் ஸோ இன்னோட் பண்ணுற மாதிரியும் தைக்கலாம், இந்த மாதிரி லுங்கி மடித்து தைக்கிற மாதிரியும் தைச்சி மேலே அமுக்கு தையல் போட்டோம்னா ஸோ இது ரொம்பவே சேஃபாக இருக்கும். அதாவது லாங் லைஃப்பும் வரும், அதே நேரத்தில் ஓவர்லாக்கும் போட தேவையில்லை. இதில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். முக்கியமாக 2 தையல் போட்டுக்கிறது இதில் இன்னுமே பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கை கூட்டும். இப்போ நான் தையல் போட்டிருக்கிறது லைனிங்கோட வெளிப்பக்கம், ஓகேங்களா? அப்படி தான் மீன் பண்ணணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிசுராக தைச்சி அதை ஓவர்லாக் போடுற மாதிரி தான் வரும், ஓகேங்களா? இப்போ இடுப்பு சுற்றளவு நம்ம பாவாடையில் எந்த அளவு இருக்கோ அதை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். அதே போல் கீழே பாட்டத்துக்கு பார்டர் கொடுக்க போகிறோம். பார்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வளைவாகவும் வளைவாகவும் இன்னொரு பக்கம் வளைவு கீழேயும் இருக்கும். இதில் வளைவு கீழே இருக்கக்கூடியது இந்த பாவாடையோட கீழே வரும், அதாவது அடித்து உள்பக்கமாக திருப்பக்கூடியதாக இருக்கும். வளைவு மேலே வரக்கூடியது, அந்த பெண்டு வரக்கூடிய அந்த பாகம் இதில் மேலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்டர் அடித்து அந்த பார்டர் லைனிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் அப்படி வளைவாக வரக்கூடியதை மேலே வச்சுக்கணும், கீழே பெண்டாக வரக்கூடியதை அடித்து திருப்புற மாதிரி நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ முதல்லே இதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதாவது இப்போ தையல் போடக்கூடியது அடித்து திருப்பி அப்படியே லைனிங்கில் அப்ளை பண்ணணும். அதற்காக முதல்லே இதுக்கு தையல் நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா? இது எப்போவுமே செஞ்சிடணும். தைச்சி முடித்த பிறகு செய்யணும்னு நினச்சிங்கன்னா டைமிங் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ வளைவு பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் வளைவு குறுகலாக இருக்குது பார்த்திங்களா, அது அடித்து திருப்பி மேலே
அப்ளை பண்ணுற மாதிரி வரும். வளைவு வந்து அதிகமாக இருக்கக்கூடியது நம்ம வந்து இந்த பாவாடையோட வெளிப்பக்கத்தில் அடித்து உள்பக்கமாக திருப்புற மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த பார்டர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த பார்டர் ரெடி பண்ணிக்கிட்டதில் இப்போ பாருங்கள், இந்த பாவாடைக்கு கீழே நான் ஏற்கனவே சொன்னது போல் வெளிப்பக்கமாக அடித்து உள்பக்கமாக வந்து திருப்பணும். பாருங்கள், இதில் ஏற்கனவே தையல் போட்ட அந்த பகுதியை நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ கீழே வந்து வளைவு அதிகமாக வரக்கூடிய பகுதி, மேலே இருக்கக்கூடியது வளைவு கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ இதில் பிடிமானம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 1/2 இன்ச்சு அளவு தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பிடிமானம் கொடுத்துக்கலாம். இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வளைவு கரெக்டாக தையல் போட்டிருக்கேன் பார்த்திங்களா. இதை வந்து அடித்து திருப்பி உள்பக்கமாக திருப்பும்போது அந்த ஏற்கனவே தையல் போட்டிருக்கறனால அதில் வந்து நல்லா படிஞ்சு வந்து அழகாக வந்து பார்டர் வந்து கொடுக்கும். சில பேர் வந்து அந்த லைனிங்கை வந்து அதிலே வந்து மடித்து தைப்பாங்க. அப்படி தைக்கக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பார்டர் கொடுத்தா தான் இந்த பாவாடைக்கு வந்து உண்மையிலே வந்து அழகாக வந்து இந்த லுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாவாடை, இந்த சட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் ரெடிமேடில் வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணி வாங்க முடியாது. அப்படியே உங்களுக்கு கிடைச்சாலும் இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் ஒரு 3000 ரூபா வரைக்கும் வந்து நீங்கள் வந்து காசு செலவு பண்ணி இந்த ட்ரெஸ்ஸு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா யோசிக்கோங்க. இது 3000 கொடுத்து எடுக்கிறத விட நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த புடவை துணியில், அந்த பட்டு புடவையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பணத்தை நீங்கள் வந்து மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து யோசிக்கோங்க. ரொம்பவே சுலபமாக எளிமையாக செய்யக்கூடிய விஷயந்தான். அதே நேரத்தில் நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி தைக்கிறதுல நான் பாருங்கள் கீழே வந்து அறுக்காத்து போட்டுக்கிறேன். சின்ன சின்னதாக வெட்டி விட்டு திருப்பினா தான் அந்த இடத்துல வந்து நல்லா வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ மேலே வந்து அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா போடக்கூடிய தையல் வந்து நீங்கள் தையல் வந்து ரொம்ப சின்னதாக வந்து வச்சுக்கூடாது. ஆக்சுவலாக நான் இப்போது 3ஆம் நம்பரில் வந்து தையலோட அளவு வச்சு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த அளவு நீங்கள் வைக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது நம்ம பார்டர் தான் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இது அதிகமாக வந்து இதற்குண்டான வேலைப்பளு அதிகமாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஷோக்காண்டி தான் அதுக்கு வந்து கீழே வந்து பார்டர் மாதிரி வரும். ஸோ இந்த மெட்டீரியலை வந்து அழகுபடுத்துறதுக்கு உண்டான விஷயந்தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்கர்ட்டில் வந்து இதே விஷயத்தை தான் நம்ம வந்து மெயின் பீஸ்லேயும், அதாவது பாவாடையோட வெளிப்பக்கத்துலேயும் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதே போல் வெளிப்பக்கமாக அடித்து உள்பக்கமாக பட்டி வந்து திருப்ப போகிறோம். இப்படி வந்து பட்டி வந்து பதிக்கும்போது கொஞ்சம் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக வந்து செய்யணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் கரெக்டாக இந்த பட்டியோட அளவு வந்து வருது. நம்ம வந்து இதில் 1 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் இந்த பார்டர் வந்து நம்ம கொடுக்கலாம். அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நல்லாவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து தைக்கிறதுக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அது ட்ரெஸ்ஸு வந்து போடும்போது பாப்பாவுக்கு அது பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கடையில் போய் எடுத்திங்கன்னா குறைஞ்சது 3000 ரூபா வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபினிஷிங் ட்ரெஸ் வந்து நம்ம சொல்கிறது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் நல்லபடியாக தைச்சி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் வீட்டிலருந்தே தைச்சி போடுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பார்டர் அழகாக வந்து நம்ம தைச்சிக்கிட்டோம் லைனிங்கில். ஸோ இதே விஷயந்தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த பாவாடையோட மெயின் பீஸில் வந்து செய்ய போகிறோம். அதையும் வந்து நம்ம செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ தைச்சிட்டு எக்ஸ்ட்ராவாக உள்ள பீஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா பீஸில் வந்து வெட்டிக்கலாம். இது வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து சைடில் க்ளோஸ் பண்ணி அண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஜிப்பு வைக்க போகிறோம். இந்த சூழலில் வந்து நீங்கள் பாவாடை தைச்சிங்கன்னா, அதாவது ஜிப்பு வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து தைச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து போட்டு விடுறதுக்கும் அதே நேரத்தில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து அந்த முறையை வந்து, அதாவது 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணுற முறையை விட்டுட்டு ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணி இன்னொரு பக்கம் ஜிப்பு வைக்கிற மாதிரி முறையை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ யூஸ் அண்ட் ரெகுலர் யூஸுக்கும்
அதில் வந்து அடிஷ்னல் யூஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து என்ன தான் வந்து கிராஸில் நம்ம வெட்டியிருந்தாலும் சைடு வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமே வந்து ஸ்ட்ரெயிட்டு தான் வரும், நேர் பகுதியாக தான் வரும். மிடில் மட்டும்தான் வந்து கிராஸ் தெரியும். இப்போ இதையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னோட் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் இன்னோட் பண்ணும்போது வெளிப்பக்கமாக தையல் போட்டுட்டு அதை வந்து தேவையான அளவுக்கு பிசுறு வெட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம துணி வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ சைடில் வந்து ஏற்கனவே துணி வந்து நிறையா தான் நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறனால இடுப்பு சுற்றளவும் கம்மி தான், உயரமும் வந்து பார்த்திங்கன்னா அளவு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு 2 இன்ச்சு உயரம் வந்து அதிகமாக வைக்கிறோம். இடுப்பு சுற்றளவும் 1 இன்ச்சு வந்து அதிகமாக வைக்கிறோம். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு தைக்கும்போது இனிமேல் ஒரு ஏதாச்சும் ஒன்று இடுப்பு லூஸ் வருது, டைட் வருதுன்னா நம்ம உடனே வந்து அதுலேயே வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நல்லாவும் இருக்கணும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணியிலேயே வந்து தைச்சி கொடுக்கணும். ஸோ அதிகமாகவும் நமக்கு வந்து காசு வந்து செலவு ஆகிடக்கூடாது. அப்படிங்கும்போது எளிமையாக செய்யக்கூடிய விஷயத்தை தான் நான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கவனமாக பாருங்கள். ஸோ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து நன்மையை வந்து சேர்க்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இந்த பார்டர் பட்டிக்கு கீழே வந்து கொடுக்கக்கூடிய அந்த பார்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து வெட்டும்போதே, இந்த ட்ரெஸ்ஸு வெட்டும்போதே இது எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே கார்டில் இருக்குது பாருங்கள். இந்த பொசிஷனில் தான் நம்ம பார்டர் வந்து நம்ம வந்து அடித்து திருப்பி அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கீழே வரக்கூடிய பகுதி, மேலே வரக்கூடிய பகுதி எது எதுங்கிறது இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மேலே வரக்கூடிய பகுதியில் மறுபடியும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஜஸ்ட் 2 பக்கம் ஜாயிண்ட்டு தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவாடையோட அமைப்பு அண்டு சட்டையோட அமைப்பும் ரொம்பவே அழகாக வந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தச்சு போட்டு பார்த்தீங்கன்னா தான் அதோட அமைப்பு வந்து உங்களுக்கு தெரியும். தைரியமாக எந்த விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்காமல் வந்து நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ இப்போ நான் செய்யக்கூடிய அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸு வந்து இந்த ட்ரெஸ் வந்து அமையும். குழந்தைக்கு தைக்கிறது அப்படிங்கும்போது வந்து குழந்தைங்க சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் அப்படின்னு வந்து கஸ்டமரோட ரெக்வெஸ்ட் இருந்தனால வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே தான் தைக்கிறேன். பட் ஆனால் வந்து எக்ஸாக்ட்லியாக வந்து இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது. அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இந்த பாப்பாவோட சத்தத்தை கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ஸ்கேர்ட்டோட கட்டிங் வீடியோவில் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. அம்மா அம்மான்னு சொல்லி சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் அந்த பாப்பா, குட்டி பாப்பா, செல்ல குட்டி பாப்பா. ஸோ அதே பாப்பாவுக்கு தான் இந்த பாவாடை நம்ம வந்து தைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயின் பீஸில் உள் பக்கம் நம்ம பிடிக்கிறது 3/4 இன்ச்சு வரைக்கும் இதில் வந்து பிசுறு வந்து பிடிக்கிறேன். பட் நான் கொடுக்கக்கூடிய பார்டர் பாருங்கள் எப்படி நல்லா படிமானம் கொடுத்து வருதுங்களா? ஸோ வெளிப்பக்கம் நம்ம படிமானம் கொடுத்து நம்ம தைச்சோம்னா உள் பக்கமும் அதே நேரத்தில் வந்து நல்ல படிமானம் கொடுத்து வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வெளியே என்ன வந்து பார்டர் வந்து கரெக்டாக வைக்கிறோமோ உள் பக்கம் தைச்சி உள்ளே போகும்போதும் அதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் வந்து உள்ட்டா வந்துடக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 3/4 இன்ச்சு அளவுக்கு நான் பிடிக்கிறேன் உள்ள. ஸோ ஆரம்பத்தில் வந்து எந்த அளவுக்கு நம்ம தையல் வந்து பிடிக்கிறோமோ அதே அளவு இப்போ வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். இதில் எந்த விதமான மாற்றமும் நம்ம செய்ய தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணும்போதே எந்த அளவுக்கு நம்ம வந்து தையல் போடணும், செய்யணும், எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அந்த இடத்துல வந்து தையல் கொஞ்சம் லேசாக விட்டதுனால நான் திரும்ப வந்து தையல் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம வந்து அர்க்காத்து போட்டுக்கணும். ஓகேங்களா? தையலோட பிரிமாணத்தோட அளவு ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே மாதிரி வரணும். இதில் எந்த விதமான மாற்றமும் வந்துடக்கூடாது.
இப்போ வந்து இதுலேயும் நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்டர் வந்து லைனிங்கில் நீங்கள் வந்து பார்க்கும்போது 1.25 இன்ச்சு வரைக்கும் தான் அந்த பார்டர் வந்திருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு வரைக்கும் இந்த பார்டர் வந்து வரும். ஏன்னா இது வந்து மெயின் பீஸ் அப்படிங்கும்போது அந்த பார்டரோட அளவு நம்ம வந்து 1.5லேருந்து அது கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் பார்க்குறதுக்கு அந்த பார்டரோட அமைப்பு வந்து நல்லாயிருக்கும். இதுலேயும் நம்ம 1 இன்ச்சு அளவுக்கு கொடுத்தோம்னா அது அவ்வளோவா வந்து லுக் கொடுக்காது. அதனால தான் வந்து இதை வந்து 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து இந்த பார்டர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ தையல் போடும்போது அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக வந்து போடணும். அதே நேரத்தில் வளைஞ்சி நெளிஞ்சும் போயிடக்கூடாது. கரெக்டாக ஒன்று போல் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். தையலோட அளவு வந்து எப்போவுமே இந்த தையல் போடும்போது இது வந்து ஜஸ்ட் ஷோக்காண்டி பண்ணுறோம் அப்படிங்கிறனால வந்து இந்த பாவடையோட பார்டரை அழகுபடுத்துறதுக்காண்டி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறனால தையலோட அளவு வந்து ரொம்ப சின்னதாக வைக்க வேணாம், கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், தச்சு முடிய 1.5 இன்ச்சுக்கு மேலே தான் இந்த பார்டர் வந்து வருது. ஸோ இப்படி வச்சா தான் இந்த பாவடையோட அழகே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக வந்தால் நல்லா இருக்காது. 1.5 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வந்து பார்டர் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும், இந்த ஃபேஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2.5 அல்லது 3 இன்ச்சு வரைக்கும் இந்த பார்டர் வந்து கட் பண்ணணும். அப்போனா தான் வந்து நீங்கள் வந்து இந்த 1.5 இன்ச்சுலேருந்து இந்த 1.5 இன்ச்சு அளவுக்கு வந்து நீங்கள் பார்டர் கொடுக்க முடியும். ஏன்னா கீழே பிடிமானம் 3/4 இன்ச்சு அப்படிங்கும்போது அதில் போயிடும். ஆல்ரெடி வந்து மேலே பட்டி மடக்கக்கூடியதில் வந்து 1/2 இன்ச்சு வந்து தையல் போட்டிருக்கோம். ஸோ அது போக வந்து உங்களுக்கு இந்த பார்டரோட அளவு வருதுன்னா இது வந்து 3 இன்ச்சு அளவுக்கு வந்து நான் வந்து வெட்டியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு பார்டர் வந்து வந்திருக்கு. ஸோ பாவாடையோட வளைவு நம்ம எப்படி கேர் பண்ணுறோமோ, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி வெட்டுறோமோ அதையே அப்படியே வந்து தைக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். வேறு எதுவும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். ஸோ இதை தைக்கும்போது நிறுத்தி நிதானமாக மெதுவாக தான் தைக்கணும், அவசரப்படக்கூடாது. ஓகேங்களா? வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் நீங்கள் இதை பார்க்கும்போது இதோட லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் ரொம்பவே நீட்டாக அழகாக வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அதற்கு முன்னாடி இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இடுப்பு பகுதியை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அதற்கப்புறமா வந்து நம்ம சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது வந்து ஜிப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்களா இந்த பார்டரோட அழகு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் வந்து அதிகமாக வந்து யோசித்து ரொம்ப மண்டை குழம்பி அதெல்லாம் போக தேவையில்லை. ஸோ ஈஸியாக எப்படி வந்து செய்யணுமோ அதை தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த பாவாடையோட இடுப்பு சுற்றளவும் பாருங்கள், அளவு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து இடுப்பு சுற்றளவை லைனிங்கும் மெயின் பீஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாவாடை வந்து எவ்வளோ அழகாக வந்து வரப்போகுது, இதோட ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியும்னு நம்புகிறேன். கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய தையல் முறை இந்த குட்டீஸுக்கு எப்படி இருக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ தையல் போட்டாச்சு. அடுத்ததாக வந்து இதில் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கணும். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் சைடில் வரக்கூடிய ஜிப்போட அளவுக்கு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டு அதற்கப்புறமா மீதி உள்ளதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். லைனிங்கும் மெயின் பீஸும் தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணணும், ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிடக்கூடாது. இப்போ மேலேருந்து ஒரு 4.5லேருந்து 5 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஸ்பேஸ் வச்சுக்கலாம் ஜிப்போட உயரத்துக்கு. ஓகே, 5 இன்ச்சு இந்த ஜிப்போட உயரம் வரும். இப்போ வந்து இந்த 5 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல லைனிங்கும் மெயின் பீஸும் சேர்த்து நம்ம வந்து கட்டி விட்டுக்கணும்.
ஏன்னா அந்த இடத்துல வந்து தையலோட உறுதித்தன்மை வந்து நல்லா இருக்கணும். அதனால் வந்து நல்லா கட்டி விட்டுக்கணும். அதற்கப்புறமா உள் பக்கம் உள்ள துணியையும் வெளிப்பக்கமாக உள்ள லைனிங்கையும் தனித்தனியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அது எப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஸோ இந்த ஆல்ரெடி நம்ம கட்டி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தையல் எங்கே முடியுதோ அதுலேருந்து ஆரம்பித்து நம்ம ஒன் சைடு பார்த்திங்கன்னா 2 தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். உள்ளே வந்து 2 தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதில் பிசுறு வந்து இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து பயாஸ் கட் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக பிசுறு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்காது. இப்போ வந்து பாருங்கள், இன்னொரு தையலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரு தையல் வந்து இதுக்கு பத்தாது. ஜிப்புக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தையல் அமைப்பு நம்ம வந்து கொடுக்கணும். ஃபவுண்டேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதனால் உள் பக்கமாக 2 தையல் போட்டுக்கலாம். வெளிப்பக்கமாக லைனிங்கை நம்ம வந்து அப்படியே ஓரமாகவே தையல் வந்து போட்டு ஒரு தையல் போட்டுக்கிட்டால் கூட போதும். தேவைப்படுறவங்க 2 தையல் போட்டுக்கலாம். பட் ஒரு தையலுங்கிறதே போதுமானது. இப்போ இதிலிருந்து நம்ம மேலே வரக்கூடிய பகுதியை நம்ம ஜிப் வைக்கிறதுக்கு ஓவர்லாக் வந்து போட்டுக்கலாம். ஓவர்லாக் போட்டுட்டு அதற்கு பக்கமாக நம்ம வந்து ஜிப்பு வச்சு எலாஸ்டிக் வச்சோம்னா இதோட இந்த பாவாடையோட அமைப்பு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வரும். இப்போ வந்து நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கரெக்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத சின்ன கரெக்ஷன் இருக்கிறத முதல்லையே வந்து நம்ம பார்த்துட்டோம். அதனால் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். இன்சைடு உள்ள துணியை தனியாக ஜாயின் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து லைனிங் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து தச்சு காட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம சைடு ஜிப் வந்து நம்ம வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே வர்ற மாதிரி தான் வந்து ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் பாவாடைக்கு வந்து வைக்கணும். பாருங்கள், கீழேருந்து மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் பாவாடைக்கு வைக்கணும். அதனால் அந்த மாதிரி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிங்கிள் மிதி வந்து மாற்றிக்கணும். எந்த இடத்துல வந்து நம்ம தையல் போடணும் அப்படிங்கிறதையும் முதல்லையே பார்த்து ஒரு அடிஷ்னலாக இந்த ஜிப்பை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது இன்னர் ஜிப் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து சிங்கிள் மிதி மாற்றி, அதாவது ஒத்த மிதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிதி வந்து நம்ம மாற்றி இந்த ஜிப்பை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஸ்கர்ட் வந்து யூஸ் பண்ணும்போது இதில் ஜிப்பு இருக்குங்கிறதே வந்து வெளியே வந்து தெரியாது. அதுதான் இதோட ஒரு மெயினான விஷயமே. கரெக்டாக வந்து இதோட அளவுகள் வந்து ஒன்று போல் வரணும். எச்சு கம்மி ஆகிடக்கூடாது. ஏற்கனவே எந்த இடத்துல வந்து நம்ம தையல் போடணும் அப்படிங்கிறத நம்ம அர்ஜின் பண்ணி தையல் போட்டிருக்கேன், மார்க் போட்டிருக்கேன். அதே இடத்துல ஜிப்பை வச்சு இப்போ நான் தையல் போடுறேன். இப்போ வந்து இதில் சிங்கிள் மிதியை மாற்றிக்கலாம். சிங்கிள் மிதியை மாற்றிட்டு ஜிப்பை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இன்னர் ஜிப்பு வைக்கிறது அப்படிங்கிறது இந்த பாவாடையோட அழகை மேலும் வந்து பார்த்திங்கன்னா மெருகூட்டும். நார்மல் ஜிப்பு வச்சோம்னா அது வந்து வெளியே தெரியும். அதுவே இன்னர் ஜிப்பு வச்சோம்னா அது அவ்வளோவா வந்து வெளியே தெரியாது. இப்போ வந்து ஜிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? தேவைப்படுறவங்க இந்த இடத்த வந்து நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து நான் இதில் தையல் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக. இன்னர் ஜிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கோ அல்லது ப்ளவுஸுக்கோ நம்ம வைக்கக்கூடியது வந்து இன்னர் ஜிப்பு வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அதாவது வந்து ஜிப் வச்சுருப்போம், இது வந்து யூஸிங்க்கும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வெளி தோற்றத்தில் பார்க்குறவங்களுக்கு நம்ம இந்த இடத்துல ஜிப்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதுதான் வந்து அட்வான்டேஜ் நமக்கு வந்து இந்த ஜிப்பு வைக்கிறதுனால. ஸோ அதனால் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ஜிப்பு வைக்கிறதும் இந்த இன்னர் ஜிப்பு வைக்கிறதும் ரொம்ப ஒன்றும் பெரிய விலை மாற்றங்கள் வரப்போகிறது கிடையாது.
ஓகே, இப்போ தேவையில்லாத பகுதியை நம்ம வந்து நீக்கிடலாம். இப்போ வந்து இந்த ஜிப் வச்சிருக்கக்கூடிய இடத்துல கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து ரொம்பவே வந்து க்ரீப்பாக இருக்கும். இதில் வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஜிப்பு வந்து வெளியே தெரியக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு தையல் லேசாக வந்து கட்டி விட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஜிப்பு வரக்கூடிய இடத்துல நம்ம வந்து சின்னதாக அந்த ஓவர்லாக் போட்ட இடத்த மடித்து விட்டுக்கலாம். ஜஸ்ட் மடித்து மட்டும் விட்டால் போதும், எக்ஸ்ட்ராவாக துணி எதுவும் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நான் வந்து மடித்து விட்டுக்கிட்டேன். ஸோ ஒரு விஷயம் பண்ணால் அதில் வந்து நம்ம முழு இன்வால்வோட முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா கவனம் வச்சு அதை வந்து செஞ்சால் தான் இனிமேல் வந்து நல்லா வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது வந்து நம்ம என்ன தைச்சாலும் சரி தான். இப்போ வந்து நம்ம வந்து இதை இன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஜிப்பை வந்து மடித்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கேர்ட்டோட அமைப்பு வந்து எப்படி வருங்கிறத நீங்கள் இப்போ வந்து உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து இதில் பாருங்கள், இதில் எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இருக்காது, கஷ்டமாகவே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஓப்பன் பண்ண உடனே 2 பகுதி விரிஞ்சு வருது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம மடித்து வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் 2 பக்கமும். அதற்கப்புறமா நம்ம பாவாடைக்கு பெல்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த பாவாடையோட ஸ்டிச்சிங் பார்ட் முடியுது. சில பேர் இந்த மாதிரி ஜிப்பு தையல் போடும்போது 2 தையல் 3 தையல் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு தையல் போட்டிங்கன்னா அதோடு வந்து முடிக்க பாருங்கள். ஏன்னா அதுவே வந்து உங்களுக்கு போதுமானது. அதை விட அதிகமாக வந்து நீங்கள் வந்து தையல் போடணுங்கிற அவசியம் இல்லை. அதிகமாக தையல் போட்டு அதோட அழகை வந்து நீங்களே வந்து கெடுத்துக்க வேணாம். ஓகே, இப்போ வந்து இந்த பாவாடைக்கு பெல்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பெல்ட் வந்து ரெடி பண்ணும்போது ஆல்ரெடி வந்து நீங்கள் கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதற்கு உண்டான எலாஸ்டிக் வைக்கிறோம் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு வந்து நீளம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இடுப்பு சுற்றளவு கேட்ட போல் வந்து நம்ம சேர்த்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது சிங்கிள் மிதியோட வேலை முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம டபுள் மிதி வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துல வந்து சிங்கிள் மிதி யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல வந்து டபுள் மிதி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பெல்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீளம் எவ்வளோ வருதோ அதை கேட்டாற்போல் வந்து வச்சுக்கலாம். லைனிங் இது உள்ளே போகிறது தான் அப்படிங்கிறனால இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து உள் பக்கமாக இந்த துணியோட உள் பக்கமாக நம்ம வந்து பெல்ட் வந்து லைனிங் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உள்ளே நம்ம கொடுத்துருக்கிறது அந்த ஜாயிண்ட் வந்து ஒரு பொருட்டல்ல. தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து கூட நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து சிங்கிள்லேயே வந்து கொடுப்பாங்க. அதாவது வந்து மெயின் பீஸ் மட்டும் அப்படி கொடுக்கக்கூடாது, லைனிங்கும் சேர்த்து கொடுக்கணும். அப்போ தான் எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரீப்பாக இருக்கும். லைனிங் கொடுத்து மெயின் பீஸ் கொடுத்து 4 பக்கமும் இப்படி சுற்றி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து பாவாடையோட இடுப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து எலாஸ்டிக் எந்த அளவுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வெட்டி வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த இடுப்பு சுற்றளவு ரெடிமேட் பாவாடையில் அவங்க கொடுத்த அளவில் இருந்ததை விட நம்ம வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு இன்ச்சு வந்து இடுப்பு சுற்றளவு மொத்தத்தில் 1 இன்ச்சு வந்து லூஸ் வைக்க போகிறோம். இப்போ வந்து இடுப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உள் பக்கமாக நம்ம வந்து அடித்து வெளிப்பக்கமாக எலாஸ்டிக் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு 3 இன்ச்சு கேப் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு பக்கம் ஒரு 2.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கு உள்ளே வந்து 2 இன்ச்சுக்காவது குறைஞ்சது வந்து உள்ள எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு பக்கம் பட்டி வந்து வைக்கணும். அப்போனா தான் ஜிப்பு பூட்டும்போது மேலே வந்து நம்ம வந்து கொக்கி மாட்டும்போது பேண்ட்டுக்கு வைக்கக்கூடிய கொக்கி தான் இதுக்கு வைப்போம். டபுள் கொக்கி வைக்கணும். அப்படிங்கும்போது இடுப்பு வந்து தெரியாமல் வந்து இருக்கும், உடம்பு வந்து தெரியாமல் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் ஆகிடும். அதற்காகத்தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொடுத்து தைக்கிறது. ஏற்கனவே இது வந்து கிராஸ் கட்டிங் நம்ம போட்டிருக்கோம். அப்படிங்கிறனால இடுப்பு பகுதி வந்து ரொம்பவே இழுக்கக்கூடாது, நார்மலாக தான் தைக்கணும், இழுத்து தைக்கக்கூடாது. ஓகே, எக்ஸ்ட்ராவாக துணி விட்டுக்கலாம், தேவைப்படும் பட்சத்தில் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் எலாஸ்டிக் வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதை வச்சிட்டோம்னா இந்த ஸ்கர்ட் வந்து முடியுது. நல்லா நெரிச்சு விட்டுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த இடுப்பு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். அது நம்ம விடக்கூடிய துணி வந்து பார்த்திங்கன்னா இடுப்போட அளவு எந்த அளவுக்கு எலாஸ்டிக் வருதோ அதே அளவு தான் இருக்கணும், அதை விட அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ வந்து 1.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், அதில் வந்து நம்ம எதுவுமே செய்ய போகிறதில்ல. இந்த பாவாடை தைச்சி கிளிப் மாட்டும்போது உடம்பு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறோம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ வந்து இதை மடித்து தையல் போட்டுக்கிட்டு கரெக்டாக ஜிப் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது வரைக்கும் ஜஸ்ட் சும்மா ஒரு அடிஷ்னலாக ஒரு தையல் போட்டுக்கலாம். பார்த்திங்களா, இப்போ வந்து எந்த இடத்துல ஜிப்பு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து வைக்கிறோம். எலாஸ்டிக் வச்சு அது மேலே வந்து உருவி வராமல் அதை வந்து கிரீப்பாக ஒரு தையல் போட்டுக்கணும். சும்மா ஒரு தையல் போட்டால் போதும். ரெடி அளவு தான் அப்படிங்கிறனால, எலாஸ்டிக் எல்லாமே ரெடி அளவு அப்படிங்கிறனால வேறு எதையுமே யோசிக்க தேவையில்லை. எலாஸ்டிக்லேருந்து பட்டி நம்ம மடக்கக்கூடியது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், அதாவது உயரத்தில் சொல்கிறேன். இப்படி பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் நம்ம எலாஸ்டிக் மேலே தையல் போட்டுறக்கூடாது இல்லையா, ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தைக்கக்கூடிய விஷயந்தான் இந்த மாதிரி ஸ்கர்ட் எல்லாம். ஸோ இதை விட பொறுமையாக வந்து நீங்கள் எந்த வீடியோவிலும் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, எவ்வளோ பொறுமையாக தைக்கணும் அப்படிங்கிறத. ஸோ டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்பிளைனிங் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி தைக்கும்போது எலாஸ்டிக்கோட அளவு சின்னதாக இருக்கும், இடுப்பு சுற்றளவை விட. நம்ம வந்து எலாஸ்டிக்கை வந்து இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுக்கிட்டு கரெக்டாக வந்து நம்ம தையல் போடும்போது இன்னொரு பக்கம் முடியக்கூடிய இடத்துல வந்து அதை வந்து எலாஸ்டிக்கை வந்து கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கணும். அதாவது எலாஸ்டிக்கை இழுத்து துணியை வந்து சுருக்கிக்கணும். ஓகேங்களா, அதை தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். மோஸ்ட்லி வந்து எலாஸ்டிக் வச்சோம்னா இடுப்பு பகுதி வந்து சுருக்கமாக தான் இருக்கும், அது வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சுருக்கம் வச்சுக்கிட்டால் போதும், அதிகமாக இழுக்க தேவையில்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக இழுத்திங்கன்னா எலாஸ்டிக் வந்து பெருசாக வந்துடும். ஸோ இடுப்போட அளவு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்கனால வந்து அதிகமாக எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வந்து அளந்து வெட்டிட்டோம். அதனால் வந்து திரும்ப திரும்ப அதை வந்து அளந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து எலாஸ்டிக்கு கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மடித்து விட்டுக்கலாம்.
இப்படி மடித்து தையல் போடும்போது எலாஸ்டிக்கோட அளவில் எலாஸ்டிக் மேலேயே வந்து கார்னரில் வந்து தையல் போடணும். அப்போ தான் வந்து எலாஸ்டிக் வந்து உருவாமல் இருக்கும். அதாவது கீழே தைக்கும்போது கரெக்டாக கேப் வந்து 4 இன்ச்சு 1 போல் வரணும். அதற்கப்புறமா மேலே வந்து பிடிமானம் கொடுத்து தைக்கணும். ஓகேங்களா? இப்போ பட்டியோட அளவு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ கொஞ்சம் பொறுமை காத்து தான் செய்யணும். நல்ல விஷயம் எது பண்ணாலும் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக அழகமாக செய்யணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக்கை வந்து பட்டியோடு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எலாஸ்டிக் வந்து உருவிட்டு வராது. இன்னொரு தையலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். 1 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த இடத்துல வந்து கொக்கி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம வந்து இழுத்து விட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டிங்கன்னா ஸோ ஒரே மாதிரி எலாஸ்டிக்கோட அளவு வந்துடும். பார்த்தீங்களா? இதுதான் அமைப்பு. இப்போ நம்ம அவங்க கேட்டிருந்த அளவை விட 1 இன்ச்சு அளவுக்கு மொத்த சுற்றளவில் நம்ம வந்து லூஸ் வந்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எலாஸ்டிக் வச்சு தைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சுலபமாக, அதே நேரத்தில் அழகாக, அதே நேரத்தில் சரியான அளவில் உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பாவாடை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸிங்க்கும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு போட்டதும் தெரியாது. சைடில் ஜிப்பு வச்சும் இந்த மாதிரி அழகாக பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு அதே நேரத்தில் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் இருக்காது. மெயினாக இப்படி இழுத்து வந்து தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸ்டிச்சிங்கோட அமைப்பு எல்லாமே முடிஞ்சது. தேவைப்பட்டால் இது வந்து இடுப்பு லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, தேவைப்பட்டால் மிடில் எலாஸ்டிக்கை வந்து நம்ம பிடிச்சி தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஜிப்பு மாட்டினது போக இருக்கக்கூடிய அந்த அளவில் உள்ளே இருக்கக்கூடிய துணியில் நம்ம வந்து கிளிப்பு வந்து மாட்டிக்கலாம். அதாவது கொக்கி வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த ட்ராயருக்கு போடக்கூடிய கொக்கின்னு சொல்லி தனியாக விற்பாங்க. அந்த கொக்கி வந்து 2 மேல் கொக்கி 2 அடி கொக்கி வந்து வைக்கணும். ஸோ நான் வந்து இதுக்கு அப்படி தான் செய்ய போகிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நான் சொன்ன விஷயத்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்களும் பாவாடை சட்டை தைச்சி கொடுத்து ஸோ நீங்களும் அழகுபடுத்தி பாருங்கள். அதிகமாக பணம் செலவு பண்ணாமல் வீட்டில் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி மிச்சம் இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயந்தான் இந்த ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே இதை வந்து செய்யலாம். எல்லாருமே புரிஞ்சு செய்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சீரீஸில் வந்ததில் ப்ளவுஸ் கட்டிங் அதாவது வந்து என்னதான் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸு வந்து நம்ம வந்து ரெடிமேடில் வந்து எடுத்து தைச்சி போட்டாலும் நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ள துணியில் இருக்கக்கூடிய அந்த சில்க் சாரியில் அவங்களுக்கு தேவையான அந்த டாப் அண்டு பாவாடை இது வந்து நம்மளே வெட்டி தைச்சி கொடுக்கும்போது, நம்மளே வெட்டி தைச்சி அழகு பார்க்கும்போது ஸோ அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் இப்படிப்பட்ட வீடியோக்களும் வேணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டதுக்கு நீங்கள் இந்த சீரீஸ் இந்த எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இப்போ வரைக்குமே இந்த சீரீஸில் வந்த இந்த 3 வீடியோங்களும் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.